தேவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாளில் கூட உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை, மன்னாவின் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. எங்கள் பேதைகளாக இருக்கிறோம், எங்கள் ஞானிகளை ஆக்குகிற தேவனுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜெயம் எடுக்க கிருபை செய்கிறாங்க. மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எப்படியெல்லாம் நம்ம மகிமைப்படுத்துகிறோங்கிறது உங்களுக்கு புரியுதா? தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறோம்? நாள் அப்புறம் நன்றி சொல்கிறதுல நிறைய காரியங்கள் செய்கிறோம் இல்லையா? ஏன் சொல்கிறது நல்லா நிறைய காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கோம். ஆனால் முக்கியமாக நம்ம தேவனை வந்து மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அதுதான். ஏன்னா மகிமைனால என்னது? க்ளோரி. க்ளோரி தான் அந்த வார்த்தைக்கு, க்ளோரிங்கிற வார்த்தைக்கு மகிமை என்று கூறப்பட்டிருக்கு. யாத்திராகமம் 14:10. சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இதில் வந்து இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இதில் வந்துட்டு யார் இதுவாக இருக்காரு? மோசே தான் இதில் ஃபுல்லாக வழிநடத்தி வருகிறவராய் காணப்படுகிறார். இப்போ இந்த மோசேவை குறித்து நம்ம முதலாவது பார்க்கலாம். மோசே வந்து எப்படின்னா, அவர் ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் தேவனை மகிமைப்படுத்துறதுனால கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான் இதோடைய தலைப்பு. தேவனை மகிமைப்படுத்தினால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். இதை குறித்து நம்ம தொடர்ந்து வர சின்ன காரியத்தை பார்க்கலாம். நம்ம இந்த மோசே வந்து நான் என்ன சொல்கிறேன், நான் திக்குவாயும் வந்தனாகவும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் எல்லாமே ஒரு ஒரு தனிப்பாக விடப்பட்டவன். தாய் தாப்பனோடவும் வளரல. ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கார் பாருங்களேன். தாய் தாப்பனோட பாசம் பார்க்கல. குழந்தையில பால் கொடுத்து விட்டுட்டாங்க. பார்வோன் குமாரத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க. சண்டை போடுறது இப்படியாக அந்த இதிலே இருந்ததுனால அந்த ஒரு இதெல்லாம் தெரியல. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு எல்லாவற்றையும் செயல்படுத்தி முடித்த பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியில் அவர் ரொம்ப அவர் வந்து எல்லா ஞானம் படைத்தவராக இருந்தாலும் தேவனுடைய காரியத்தில் ஒன்றும் அறியாதவர் போல இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைக்கு அவருடைய தாழ்மை அவங்ககிட்ட இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ போய் செய்ய முடியாதுன்னு சொன்னவர் கூட மறுபடியும் அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லாம் செய்தார். ஆனால் இந்த 10வது வசனத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எதை பார்க்குறாங்க? அந்த எகிப்தியர் பின்னால் வர்றதை தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஒரு காரியம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. எதிர வர பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடாது. கூட இருக்கிறவரை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அது மாத்திரம் இல்லை, அந்த 3 தவறுகள் அந்த இஸ்ரவேல் மக்கள் செய்கிறார்கள் பாருங்கள். எகிப்திய தங்களுக்கு பின்னே வருகிறதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பார்க்கறது ஒன்று, பயந்தார்கள். 2வது பயந்தார்கள். ஆனால் 3வதுல என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். இது 2ஐயும் செய்துட்டு 3வது தான் கர்த்தருக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்க. ஆனால் திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, அந்த கூப்பிட்டதுக்கு அவங்களுடைய கூப்பிடுறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அது உண்மையாக இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வனாந்தரத்திலே சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர். வனாந்தரத்தில் சாகத்துக்காக எங்களை கொண்டு வந்தீங்கன்றது. அப்போ அவங்க ஜெபிச்சிருந்தா அதிலே ஸ்டாண்டர்டாக நிற்கணும். முதலாவது எகிப்தியர் விரோதமாக எழும்புகிறத பார்த்தாங்க. 2வது வந்து பயந்தாருங்க. 3வது வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த கூப்பிடுறதுல உண்மை இல்லை, தேவனை மகிமைப்படுத்தலை. திருப்பவும் முறுமுறுப்புனால இந்த இவர்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த மோசே பாருங்கள், யாத்திராகமம் 14:13 படிச்சிட்டோம் இல்லையா? என்ன 13 படிங்க.
இவனே பயந்துக்கிட்டு ஒரு எகிப்தியனை கொண்டுட்டு எங்க ஓடியே போயிட்டார். அந்த இதை விட்டு பார்வோனுக்கு பயந்து, எல்லாருக்கும் பயந்து ஓடினவர் தான் மோசே. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, பாருங்க கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. முதல்ல அதை பார்த்ததுனால பயந்தான், இப்போ கர்த்தரை பார்த்ததுனால அவருக்குள்ளே இருக்க தைரியம். அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நமக்கு தேவையானது தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும், இல்லாட்டி தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அப்போ தேவனை மகிமைப்படுத்துறதுனால தான் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் அவங்கள எகிப்தியரை பார்க்காதீங்க, ரட்சிப்பை பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இனிமே இந்த எகிப்தியனை நீங்க காண மாட்டீங்கன்னு சொல்றாரு. 14வது வசனத்துல பாருங்க, இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருப்பாங்க, நீங்க போய் அந்த இடத்துக்கு போங்க. 2வது வசனம் படிங்களேன். இல்ல 14:2. சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில் பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குகிறாங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, அவங்க துரத்த போறாங்க, நீங்க போய் சமுத்திரத்துக்கு முன்னால போய் நில்லுங்க. சரி, துரத்தும் போது இந்த இது ஆண்டவர் ஏதோ நிற்க சொல்றாரு, சமுத்திரத்துக்கு போங்கன்னு. உடனே எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்வை இது மோசை நடத்திட்டு வராரு. இந்த பக்கம் சமுத்திரம் நிற்கிது, செங்கடல், அங்கே வந்து நின்றுட்டாங்க. ஆனால் அந்த அதுக்கு அப்புறம் இவங்க திரும்பி பார்க்குறப்ப தான் என்ன பண்ணுறாங்க, பார்வோன் சேனையும் அந்த எகிப்தியர்லாம் வர்றதை பார்த்துட்டு இவங்க பார்த்து பயப்படுறாங்க. கர்த்தர் எனக்கு உண்மையாக அவங்க கூப்பிடாதனால விடுவிப்பில்லை. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தி அவர் ரட்சிப்பார், அவர் இது பண்ணுவார். ஏன்னா அவனை தேவனையும் மகிமைப்படுத்துறாரு. மோசை ஏன் தேவனை அப்படி மகிமைப்படுத்தணும்னா, அங்கேருந்து பயந்து ஓடிட்டு வந்தவன், ஒன்றும் இல்லாத வெறும் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவரை கூப்பிட்டு ஜனங்களை நடத்துன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, 10 வாதைகளை அவன் நேரில் பார்த்துருக்காரு. இவங்களும் தானே பார்த்தாங்க, இவங்க மகிமைப்படுத்தலை. அப்போ ஒரு மனுஷன் யார், நம்மள யார் தேவனை மகிமைப்படுத்துகிறோமோ நமக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். நம்முடையமாக மற்றவர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களோட மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செயல்படுத்துவார். எனக்கு மாத்திரம் இல்லை, என் மூலமா அநேகர் செங்கடலை கடந்து வரும்படிக்கான ஆசீர்வாதம் வரணும்னாக்கா நான் தேவனை மகிமைப்படுத்துகிறவளாக காணப்படணும். அதனால தான் அந்த இடத்துல செய்கிறாரு. அது மாதிரி எகிப்தியனுக்கு அப்புறம் இன்னொன்று, இந்த மோசை வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஆண்டவர் என்னமோ செய்ய போகிறாருன்னு தான் நினச்சிருப்பாரு. செங்கடலை பிளக்க போகிறாருன்னு நினச்சாரு இல்லை. தேவன் சொல்கிறாரு, உன் கையை நீட்டு. அவருடைய தேவனுடைய மகிமையை பாருங்கள். இவனை ஆசீர்வதிச்சது காரணம் அவரே வந்துட்டு மலையை இதை பாரு, கையை நீட்டி எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இவன் நினச்சே பார்த்துருக்க மாட்டார். இங்கே மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு, நீ கோலை நீட்டு கீழ் காட்டுற. அவர் தான் வர பண்ணுறாரு, ஆண்டவர் தான் வர பண்ணுறாரு. யாரை மகிமைப்படுத்துறாரு அந்த இடத்துல? மோசையை மகிமைப்படுத்துறாரு. எல்லாரும் என்ன பேசியிருப்பாங்க, எங்கள் மோசை கோலை நீட்டினாரு, செங்கடல் பிளந்துச்சு, நாங்கள்லாம் நடந்து வந்தோன்னு தலைமுறையாக அவங்க அதை என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லி இருப்பார்கள். அப்போ தேவனை மகிமைப்படுத்தியிருப்பாங்க. அந்த இடத்துல செங்கடலை வந்து செயலை வந்து கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்க்காத மோசேவை எல்லாருக்கும் முன்பாக, பார்வோனுக்கு முன்பாகவும் எதிராளிக்கு முன்பாகவும் தேவனை மகிமைப்படுத்துகிற காணப்பட்டால் அந்த இடத்துல தேவனுடைய அற்புதம் அதிசயம் மகிமையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் நம்ம தேவனை மகிமைப்படுத்த எதுனா ஒரு நன்மை செய்தா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்களேன், அதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம் தான். சின்ன காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு மகிமைப்படுத்துங்க. ஒரு திடீர்னு ஞாபகம் எல்லாமே எங்கேயோ வச்சுடுவேன், தேடுவேன், கிடைச்சதும் ஆட்டோமேட்டிக்காக அதாவது என்னென்ன அனிச்சை செயல் சொல்லுவாங்க பாரு, ஆட்டோமேட்டிக்காக செய்வோம்ல. காரணம் எங்கேயோ வச்சுடுவேன், டக்குன்னு தேடுவேன், கிடச்சிடும், எடுத்து தேங்க்யூ ஜீசஸ் போயிட்டே இருப்பேன். அந்த நன்றி சொல்கிறோம், அந்த நன்றி சொல்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்கள் நமக்கு அது ஒரு பலனுள்ளதாக இருக்கும். அதனால தான் நம்ம வாக்குத்தத்தம் சோதனை, தேவ பக்தி உள்ள சோதனை என்று ரட்சிக்கிற அந்த இடத்துல ஒரு சோதனை. ஆனால் தேவ பக்தி உள்ள மோசையினால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ மோசையை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தவராக காணப்படுகிறார். அப்போ தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை மகிமைப்படுத்தி நம்முடைய பேரையும் பெருமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். ரெண்டாவதாக எல்லா சரி, இவருக்கு எப்படின்னா இப்படி பயந்து ஓடினவர் தைரியமாக மகிமைப்படுத்துகிற அளவுக்கு தேவன் இவரை நடத்தியிருக்காரு. ஏன்னா அந்த தைரியம் வந்தது கர்த்தரால தான். அப்போ அதே மாதிரி எல்லா ஆசீர்வாதம் செல்வ சீமானா இருந்த யோபு, அவருக்கு எவ்வளோ வெக்கம் இருக்கும் யோசித்து பாருங்க. ஒன்றும் வேண்டாம்,
நல்ல ஒரு பெரிய வீடு இந்த வித்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு சுனாமிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணக்காரவங்களாம் தெருவில் வந்து நின்னாங்க. எல்லாம் அழிக்கப்பட்டு எல்லாம் போய் பிள்ளைங்களை விட்டு மனைவி இழந்து எல்லாம் வந்து நின்னாங்க. அப்படின்னா அந்த விட மோசமான நிலைமையில இருந்த யோபு இழந்து போன ஆசீர்வாதத்தையும் தேவனை மகிமைப்படுத்தி, உங்ககிட்ட இல்லாத சூழ்நிலையில நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. எது இல்லையோ அதை மகிமைப்படுத்துங்க. தேவனே நீங்க தான் என் தேவன், நீர் தான் சொல்லிட்டு நம்ம மகிமைப்படுத்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மிகவும் ஆசீர்வதிக்கிறவர் இருக்கார். சங்கீதம் 4:2-3 படிங்களா. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள்ளா காணப்படணும். யோபு 12, யோபு 19:9 படிமா. என்னிலிருந்து என் மகிமையை அவர் உரித்துக் கொண்டு என் சிரசின் கீதத்தை எடுத்து போட்டார். 19:9 இல்லமா. எல்லாவற்றையும் அவர்கிட்ட இருந்த அத்தனை ஆசீர்வாதமும் போயிடுச்சு. ஆனாலும் தேவனை மகிமைப்படுத்தாம இருந்தாரா? ஒண்ணு காணாம போயிட்டா, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி வந்துச்சு, ஏன் ஆண்டவரை எனக்கு இப்படி செய்தீங்க, ஏன் ஆண்டவரை இது மாதிரி நஷ்டம் வந்துச்சு, ஏன் ஆண்டவரை அப்படின்னு வச்சோம். காயத்ரிக்கு கூட இந்த மாதம் நாங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்களுக்கு 4000 மேலே ஆச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. அதனால் இப்படியெல்லாம் ஏன் ஆச்சு அப்படின்ட்டு இருந்தா. அது நன்மைக்குன்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்ன பிறகு அமைதியாக இருந்தான். என்ன சொன்ன, நன்மைக்கு தான் ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அதனால சொல்கிறேன், எல்லா ஆசீர்வாதம் இழந்து போன சூழ்நிலையிலையும் தேவன் மகிமைப்படுத்து. உனக்கு அந்த 4000 ஆண்டு கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார்ல, அவர் இல்லாமல் கிடைச்சதா? அவரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ அந்த அவர் எவ்வளோ கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாம் பண்ணினாலும், நண்பர்களே சொன்னாலும், தேவனிடத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் கேட்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு. மற்றவர்கள் நம்ம அவமானப்படுத்துகிற நேரத்திலையும் நம்ம தேவனை மகிமைப்படுத்துறவர்களா காணப்பட்டால் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். அதனால தான் யோபு 42 நம்ம பார்க்கும்போது அதிகாரம் பார்க்கும் பொழுது தேவன் மகிமைப்படுத்தினார், ஆசீர்வதிக்கப்பட்டோம். அப்ப தேவனை மகிமைப்படுத்துற இல்லாத சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்துற ஒரு நபருக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். அதனாலதான் நம்ம நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால நினைச்சு பார்க்கவே முடியாத சூழ்நிலையில கர்த்தரின் மகிமை அவனுக்குள்ளாக புறப்பட்டு வந்தது. சங்கீதம் 29:2-4 அவர் நினைச்சு பார்த்தாரா? ஓட்டை சுரண்டிட்டு இருக்கேல யோபு நினைச்சு பார்த்துருப்பாரா? ஒன்றும் கிடையாது. அவர் அப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இது பண்ணி எத்தனை நாட்களோ எத்தனை வருஷங்களோ கடந்திருப்பாரு. படுக்கையில மொச்சிருப்போம், எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஜனங்க வலியை விட வேதனையை விட ஜனங்க பேசுற வார்த்தை அப்படியே நெய்யிலே காலை கழுவிட்டு போனார். பெரிய இதுவாக போனார். ஆலயத்துக்கு போவார். சொந்தம் அடிக்கடி விருந்து வைப்பார். அடிக்கடி மீட்டிங் தான் அவங்க வீட்டில். கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. ஊருக்கே சாப்பாடு போடுவாங்கன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியல, ஓட்டை அடித்து சுரண்டிட்டு இருக்காருன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்களும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க மனைவியும் நினச்சி பார்த்துருக்க மாட்டா. ஆனால் யோபு சொன்னபடி யோபு கர்த்தரையே நம்பி இந்த தேவனை மகிமைப்படுத்திக்கிட்டே இருந்ததுனால தான் அந்த மகிமையை பார்த்தார். 29:2 ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவருக்கு மகிமையை செலுத்தும் பொழுது தேவன் மகிமையாய் நம்ம மகிமைப்படுத்துகிற தேவனை எல்லாருக்கும் முன்பாக அப்படி இன்னைக்கு யோபை பற்றி இதில் எழுதி வச்சிருக்க காரணம் என்னன்னா அவரை தேவன் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தினீங்கன்னா நீங்கள் இப்போ கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், தேவன் மகிமைப்படுத்துவார். என்னையும் அதே தான், நான் அந்த விசுவாசத்தில் தான் இருக்கேன், இந்த சூழ்நிலையில தான் இருக்கேன், யோபுடைய சூழ்நிலை தான் இருக்கேன். என்னை ஒரு நாளில் தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஒன்றுமில்லாத நேரத்தில் தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 145 5-6 ஜனங்கள் பயங்கரமான கிரியைகளும் வல்லமையும் சொல்லுவார்கள். நம்முடைய
12 வெரி குட். அப்போ அந்த தேவன் செய்கிற அந்த அற்புதத்தினால அந்த மகிமையினால எல்லாரும் பேசுகிற அளவுக்கு அவருடைய மகிமை அந்த யோபுக்கு கிடைச்ச ஒரு பெரிதான ஸ்லாக்கியமாக காணப்படுகிறது. நாமும் ஒன்றும் இல்லாத நேரத்தில், அவமானப்படுத்துகிற நேரத்தில், கஷ்டப்படுற நேரத்தில் தேவன் இதான் 2வது காரியத்தை நம்ம பார்க்குறோம். 3வது காரியம் பாருங்க, தாழ்மை உள்ளவரில் தேவன் மகிமைப்படுத்துகிறார். தாழ்மை உள்ளவரில் அதுக்குன்னு அப்படியே இப்படி அடக்கி ஒடுக்கி இல்லை, உள்ளத்தில் இருக்கிற தாழ்மை, அந்த தயவு கொடுக்கணும், இரக்கம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும். உங்களை விட நான் ஒன்றும் பெரியவ இல்லைங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம நடக்கும் பொழுது தேவன் மகிமைப்படுத்தினாக்கா தேவன் ஆசீர்வதிக்கிறாருக்கா. அந்த கேரக்டர் யாருனாக்கா தானியேல். தானியேல் 2:26-27. ராஜா 2:26. ராஜா பெல்ஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். பாருங்க, இங்க ஒரு ராஜா அவர் வந்துட்டு அவர் கண்ட கனவை சொல்றதுக்காக அந்த ராஜ்யத்துல உள்ள தீர்க்கதரிசிகள், குறி சொல்றவங்க எல்லாரும் கூப்பிட்டு, நீங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாதான் சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்லலை அவரு. நீங்க வந்துட்டு நான் என்ன கனவு கண்டேன் சொல்லுங்க, இல்லாட்டி உங்க தலையை நான் எடுத்துருவேன். யார் சொல்ல முடியும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல பாருங்க, ராஜா வந்து தானியேல் அந்த இடத்துல எல்லாரும் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது தானியேல் கிட்ட கேட்கறதுக்காக சொல்றாரு, அதன் அர்த்தத்தை நீ எனக்கு அறிவிக்க கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு. நீ சொல்ல முடியுமா எனக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு அடுத்த பதில் என்ன சொல்றாரு பாருங்க. தானியேல் ராஜா சமூகத்துக்கு பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகளாலும் கூடாது. அடுத்தது, மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். பாருங்க, இந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்துறா யாரு? புறஜாதி ராஜா கிட்ட, இவன் அடிமையா சிறைப்பட்டு போனவங்க கிட்ட எவ்வளவு தாழ்மை இருப்பாருங்க. என்ன போய் நீ வந்து அரெஸ்ட் பண்ணி என் ஜனத்தையே கொண்டு வந்திருக்க, பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்க, நான் ஏன் உனக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிறதா இல்லை. அந்த பெருமை இல்லை, அந்த இது இல்லை. தாழ்மையா போய் நம்ம சொல்லுவோமா, எனக்கு நீ இப்படி செஞ்சு நான் வருவேனான்னு சொல்லுவோம். அதுவும் எங்க கூட்டின்னு வந்து அடிமையா வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இது வந்து யார்? என் தேவன் தான் வெளிப்படுத்த முடியும். உன் ஜோசிக்காரெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. தைரியமா சொல்றதுக்கு மாத்திரம் இல்லை, தன்னை ஒரு அடிமைங்கிறது என்ன இல்லாம அந்த ராஜாவை எப்படி பிரைஸ் பண்றாரு பாருங்க. ராஜாவாகி நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவிச்சிருக்கிறார், என்னுடைய தேவன், பரலோகத்துல இருக்கிற தேவன், என்னுடைய தேவன் உனக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காரு. எவ்வளோ ஒரு உடனே இப்போ அவன் தலையை வெட்டுன்னு சொல்லலாம் இல்லை, அந்த இடத்துல அப்படி சொல்லலை. அவன் சொல்கிற விதமே அந்த தேவனை மகிமைப்படுத்துறதுலே அந்த ராஜா என்ன பண்ணியிருப்பாரு? அமைதியாக இருந்திருப்பாரு. எவ்வளோ ஒரு 28வது வசனம் படிங்களேன். படிச்சுட்டோன்னு நினைக்கிறேன். தெரிவித்து போதும் பாருங்க, அதை தெரிவித்திருக்கிறார் சொல்லிட்டாரு. அடுத்த இதில் என்ன சொன்னா, தன்னை உயர்த்தலை, அங்கே பந்தா பண்ணல. வாங்க எல்லாம் வாங்க, மேஷாக்கு எல்லாம் இருந்தது, எல்லாரும் வாங்க, என் கூட ஜெபிச்சவங்களாம் வாங்க, அப்படியே பந்தாவை போய் நின்று நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலைங்க. அந்த தானியேல் கம்மியாக போய் ராஜாட்ட பேசுகிறார். பேசிட்டு மாத்திரம் இல்லை, ஒரு இது அப்படியே போஸ்ட் அடிக்கல, ஒன்றுமே செய்யலை, தம்பட்டம் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல போயிட்டு மரியாதையான பேச்சு, செய்த செயல்களும் 37வது வசனத்தை பாருங்களேன். அதுலேயே, ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். எல்லாமே தேவன் தான் அருளினார். தேவனை பற்றி அந்த இடத்துல உனக்கு தான் அருளினார். ராஜாவை அப்படியே வந்து தேவனை குறிச்சுதான காரியத்தை சொல்றார். 30வது வசனம், உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதினால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. இது எனக்காக வரலப்பா,
என் தேவன் உனக்கு தெரியப்படுத்தவும். உங்களுக்காக தான் இந்த ஞானம் எனக்கு எப்படி கொடுத்தாருன்னா, உங்களுடைய எதிர்த்த நினைவுகளை அறிவு இந்த மறைப்பொருளை உங்களுக்காக தான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டார். நம்ம சொல்லுவோமா, நான் சொல்கிறேன் நீ நான் கனவு கண்டேன்னு, அப்படி என்னை விடுதலை பண்ணுவா, என்னை விடுதலை பண்ணிவிடு, நாங்கள் போகிறோம், எங்கள் கூட்டத்தை அனுப்பிடு, விடுதலை பண்ணுறோன்னு சொல்லி கேட்கலாம். எத்தனையோ ரெக்வஸ்ட் பண்ணலாம் இல்லையா? எதுவுமே கேட்கல. எங்களை விடுதலை பண்ணுன்னு கேட்டாரா? அடிமையாக அந்த கேட்கல, எந்த ஒரு உதவியும் கேட்கல. அந்த இடத்துல ராஜாவை குறித்து அந்த இடத்துல இந்த மறைபொருள்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என் தேவன் தான் உனக்கு இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 37 படிச்சிட்டிங்களா? 37வது வசனம் படிச்சுட்டோங்க. வல்லமை மகிமையும் உனக்காக தான் அருள். 45வது வசனம், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இது. அதனால அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தலை தங்கமாக இருந்ததுன்னு அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க, அதோடைய காரியங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த 46வது வசனம் பாருங்களேன், அது சொன்னது அர்த்தம் சத்தியம் என்று சொன்ன உடனே படிங்க. எங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு அடிமைக்கு காலில் போயிட்டாமான்னு ஒரு ராஜா விடுவாரா? ஏன்னா சொல்ல முடியாத அற்புதத்தை பரலோகத்தின் தேவன் அவனை மகிமைப்படுத்தினாரா இல்லையா? கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டலாமா? ஏன் தெரியுமாங்க, தேவனை மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்களை அடிமை ஆக்கணும். உங்க காலுக்கு கீழே உன் பாதம் தூளை நக்குவார்கள் என்று வசனம் இல்லையா? உன் பாத தூளை உனக்கு விரோதமா எழும்பினவங்களுக்கு நீ இது பண்ணும் பொழுது தேவ மகிமை உங்களுக்குள்ளாக வெளிப்படும். நீங்க போய் ஜெபிச்சாதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்ப தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் பரலோகத்தில் வந்து காலில் விழுதாருங்க இந்த ராஜா. இப்போ எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? அவர் போல ஒரு ராஜா இல்லை இல்லையா? 45 ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. தேவனை நீங்க மகிமைப்படுத்தினீங்கன்னா அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுகிறார். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு கீழெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவரை மகிமைப்படுத்திட்டு அவனுடைய தாழ்மை நமக்கு என்னன்னு சொல்லிட்டு விடாமல் அந்த மரியாதையான பேச்சு, அந்த வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்தது எல்லாமே கர்த்தர் தான் செய்தார். மகா தேவன் பரலோகத்தின் தேவன் தான் உங்களுக்காக வெளிப்படுத்தினார், உங்களுக்காக செய்தார் சொல்றது மாத்திரம் இல்லை. அதனால அந்த ராஜா என்ன பண்ணார், அந்த மாகாணத்துக்கே அதிகாரியாக மாற்றிட்டார். எங்கன்னா அடிமையாக போனவருக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு மகிமைப்படுத்தின தேவனை மகிமைப்படுத்தினா மகிமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டோம். இன்னும் நம்ம மகிமை கிடைக்கலன்னா நான் இன்னும் தேவனை சரியாக மகிமைப்படுத்தலன்னு தான் அர்த்தம். போகிற இடம்லாம் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ அந்த சூழ்நிலையில நம்ம உயர்த்தி மகிமைப்படுத்துவார், அழகு பார்ப்பார். எந்த சூழ்நிலை அப்போ நாம உயர்ந்து இப்படியே இருக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. நம்ம எங்கே பணி செய்தாலும் சரி, எங்கே வேலை செய்தாலும் சரி, நம்மை உயர்த்தி தேவன் நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளையும் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். இன்னொரு விஷயம் பாருங்க, அவங்ககிட்ட இருக்கிற தாழ்மையில தன் நண்பர்களையும் மாகாணத்துக்கு விசாரிக்கும்படி கூட்டிட்டு வந்து விட்டுட்டான். உங்களுக்காக அவங்களும் என்னோட இரவெல்லாம் ஜெபிச்சாங்க வாங்கன்னு சொல்லிட்டுன்னு. அவங்களுக்கும் என்ன பண்றாங்க, மாகாணத்துல விசாரிக்கிற அதிகாரத்தை வச்சுட்டோம். இவங்க தான் விசாரிக்க முடியும். என்ன அந்த இடத்துல என்ன கொடுத்தீங்களா, செய்றீங்களா, வாங்குறீங்களா அப்படிங்கிற அந்த தன்னை தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய உயர்வான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த நாளில் பேசின வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பயந்து ஓடினாலும் சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் அழைத்த பிறகு ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் அந்த அற்புதத்தை நினைத்தே இஸ்ரவேலின் தேவன் இதில் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு யுத்தப்படுற தேவனாக இருக்கிற வசனத்தை கரம் பிடிச்சு அந்த கோலை அவன் பிடிச்சிட்டு நடந்திருந்தனால தான் மோசே உயர்த்தப்பட்டார். யோபு எல்லா இழந்த சூழ்நிலையிலையும் அந்த தேவனை மகிமைப்படுத்தினதுனால தான் கிடைக்காது ஒன்றும் இல்லைன்ற சூழ்நிலையில தேவன் மகிமைப்படுத்தினார். தானியேலுக்கும் அப்படிதான், அடிமையாக இருந்து சிறைப்பட்டு போனாலும் தேவனுடைய கிருபை, மாறாத கிருபை அவர் மகிமைப்படுத்தினதுனால மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் தன்னை தாழ்த்தி தன்னை எக்ஸ்போஸ் பண்ணாத படிக்கிறதுனால தேவன் அவனை மகிமைப்படுத்தினார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் காலையில இருந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும்? வெரி குட். கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தணுமா, இல்லை கரங்கள்ல மொபைல் இருந்துச்சா? நம்ம இங்க பாருங்க, எதிரியை பார்த்து பயந்தாங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்க. அப்புறமா தான் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. நம்ம யாரை முதல்ல நோக்கி பார்க்கணும்? இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கையில இருக்கிற முதல் எகிப்திய எதிரியே இந்த மொபைல் தான். அதை தூக்கி முதல்ல போட்டாலே முதல்ல பெரிய எல்லா எதிரிகளும் சமாளிச்சிடலாம் போடுது. கரெக்டா?
காலையில் எழுந்த உடனே கைகளை உயர்த்தி நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் அந்த நாளை துவங்கணும். ஆமென். எனக்கும் சேர்த்து அதை நான் சொல்லிக்கிறேன். முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு, ஓகேவா? அப்போ எனக்கும் சேர்த்து தான் இந்த அறிவுரை. அப்போ கைகளை உயர்த்தி யாரை நம்ம மகிமைப்படுத்தணும்? காலையில கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தணும். நம்ம வந்து இந்த பிரியாணிக்காக மகிமைப்படுத்துறவங்க இல்லை, கடை துதி செலுத்துறவங்க அரசியல்வாதிகள் பிரியாணிக்கு அவர் என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் பண்ணி அந்த அரசியல்வாதிகள் உயர்த்துவாங்க. அந்த மாதிரி ஆட்களா நம்ம இல்லை. இங்கிருந்து நம்ம துதிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்க பிள்ளைங்க நாளைக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலாம், ஒரு என்ன பண்ணுவீங்க? நீங்க பிள்ளைங்களை நல்லா ரெடி பண்ணி அழகுபடுத்துறீங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகலாம் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய இஷ்யூவா நீங்க வச்சுப்பீங்களா? அன்னைக்கு ஃபுல்லா கோவத்தை காட்டுவீங்களா, காட்ட மாட்டீங்களா? அது போல நினைச்சுங்க. பெரிய நீங்க துதிக்காதத, அவரை மகிமைப்படுத்தாத ஒரு பெரிய இஷ்யூவா நீங்க பார்க்கணும். இன்னைக்கு நான் அவரை மகிமைப்படுத்தலைன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப கதறி நான் ஒப்பு கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா கோவம் வருது, அவர் செய்த நன்மைகளை அவ்வளவு தூரம் தாய் போல பாதுகாக்க பாடலாம் பாடணும். அவருக்கு நம்ம மகிமை செலுத்தலைன்னா நம்ம அந்த நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமா இல்லையா? சரி செஞ்சுப்போமா? ஆமென். God bless you.